வணக்கம். ரேட் நியூஸ் செய்திகள். தமிழகம் முழுவதும் 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கிய மத்திய பாஜக அரசு கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. திருக்குறள் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தீப்புதுப்பாளையம் கிராமத்தில் இந்தியன் வங்கி முன்பு திமுக மேற்கு ஒன்றிய செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான PVR விஸ்வநாதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கி மசோதாவை நிறைவேற்றிய மத்திய பாஜக மோடி அரசு கண்டித்தும் மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மத்திய ஒன்றிய செயலாளர் கைரா சடகோபன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஓம் சிவசக்திவேல் மற்றும் திமுக மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கழக முன்னோடிகள், தோழமை கட்சிகள் என பலர் கலந்து கொண்டனர். ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருவிடநகர் தாலுகா செய்தியாளர் வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் மாவட்ட துணை செயலாளர் முருகன் அவர்களே மற்றும் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் சடகோபன் அண்ணன் அவர்களே, வட்டார காங்கிரஸ் தலைவர் காமராஜ் அவர்களே, நகர கழக செயலாளர் பூக்கடை கணேசன் அவர்களே, ஒன்றிய பெருந்தலைவர் துணைத் தலைவர் அவர்களே மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஒன்றிய செயலர் ஆமு இளவரசன் அவர்களே, மாவட்ட அமைப்பாளர் ரமேஷ் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முத்துக்குமரன் அவர்களே மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நிருபர்களே, மனிதநேய கட்சியை சார்ந்த ஜாகிர் அவர்களே மற்றும் திராவிட கழகத்தை சார்ந்த பரந்தாமன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வீர முழக்கத்தை முருகன் அவர்களே மற்றும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ரமேஷ் அவர்களே, நாகப்பன் அவர்களே மற்றும்